சொல்யூஷன்ல இருந்து சரிங்க சார். ஏரியா மேனேஜரா இருக்கேன். சரிங்க சார். இந்த ஏரியா களப்பணியாளரா வந்து திரு ரமேஷ் அவர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க சார். சரி, நம்ம ப்ளோக்கரை வந்து மினிமம் ஒரு நிறைய டைம் வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா சார். ஆமா அதனால சார். உங்ககிட்ட வந்து இந்த பயன்படுறதுக்கு அப்புறம் இதனோட பயன் மற்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். முதல்ல வந்து உங்க நேமு, சரி. எந்த ஊரு, எந்த மாவட்டம், எவ்வளவு ஏக்கரேஜ் வந்து நீங்க பயிரிடுறீங்க, என்னென்ன பயிர் பண்றீங்க, திராட்சை, அவரை, எவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கீங்க, என்னென்ன பயிரிடுறீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் உங்க முன்னுரை மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி சரி, நாங்க திராட்சை வச்சிருக்கோம் சார், கோவா வச்சிருக்கோம் சார், திராட்சை கோவா வச்சிருக்கோம் சார், முந்திரி சின்ன இளங்குடியாவும் இருக்குது சார், பழமும் இருக்குது, அவரைக்காய் நட்டுருக்குறோம். அவரைக்காய் நட்டு நல்ல முறையில தான் காய்ச்சிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் விடுற மாதிரி தெரிஞ்சுச்சு. விடுற மாதிரி தெரியுமே ஆபீஸ்ல வந்தாங்க. அதே மாதிரி என்னப்பான்னு கேட்டேன், ஒரு டானிக் மாதிரி கொடுப்பான்னு கேட்டேன். இந்த டானிக்கை கொடுத்தாங்க. ஒரு டேங்க் 25 மில்லி, 1 லிட்டருக்கு 40 டேங்க் போடுவேன். 40 டேங்க் போட்டு அடிச்சு விட்டாச்சுன்னா, அடிச்சு விட்டு ஒரு வாரம் 8 நாள் 7 நாளுக்குள்ள கொஞ்சம் பூ தூண்ட ஆரம்பிச்சிருது. தூண்ட ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் பூ பரவாயில்லாம எடுக்குது. எடுத்து அதுக்கு புழுவுக்கும் சேர்த்துக்கே வந்துட்டோம்னா மவுசூல் வந்து ஒரு 5 மாசத்து வரைக்கும் நல்லா காய்க்குது. அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் ஒரு மாதிரியா போயிருது. போயிட்ட பிறகு மீண்டும் இந்த டானிக்கை வாங்கி அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பச்சையா வந்து நல்ல கரும்பச்சையா வந்து நம்மளுக்கு மவுசூல் கொடுக்குது. இதனால எங்களுக்கு என்னன்னு கேட்டா, கோவைக்கு இதை பயன்படுத்தலாம், திராட்சை இளங்குடியா இருந்தாலும் பயன்படுத்தினாலும் கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்குது, மகசூல் நல்லா கிடைக்குது. இதனால எந்த குறையும் இல்லை. எனக்கு இது அடிக்கடி நான் வாங்கிக்கிறேன் சார். இது வாங்கிதான் யூஸ் படுத்துறேன். ஆனா இங்க நல்லா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. காய் கோணல் மற்றதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. பூ தூண்டுது, நல்லா இருக்கு. இந்த மருந்து வந்து புளோகரன் மருந்துங்கிறத எனக்கு சொல்ல தெரியாதனால இந்த அட்டைப்பட்டியே கடை கொண்டு போவேன். கொண்டு போய் நான் இதை வாங்கி நான் கொண்டு வந்து அடிச்சுக்கிறேன். நல்லாத்தே இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லை. என் ஊரு சொந்த ஊர் பூசானப்பட்டி, கனிச்சேரி வீட்டுல தோட்டம் இருக்கு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னோலவரத்துல தான் குடியிருக்கேன். கனிச்சேரி வீட்டுல தோட்டம் இருக்கு. வந்து ஆபீசர் வந்து பார்த்து அடிக்க சொல்லி முதல்ல டெமோ கொடுத்தாங்க. அடிச்சு விட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அடிக்காத இடத்துல ஒரு மாதிரியா இருந்துச்சு. அடிச்சு விட்ட பிறகு அவங்கள கேட்கறது இல்லை. நான் பாட்டில் 5 மாசம் முடிஞ்சு இந்த செடி முடிஞ்ச பிறகு இப்பயும் பச்சையா நல்லா எனக்கு சில இடத்துல விட்டுருந்தாலும் மற்ற இடத்துல நல்லா காய்க்குது. இன்னைக்கு இந்த காய் பறிச்சுட்டு இருக்காங்க, மூடை போட்டுட்டு இருக்கோம். ஒன்னும் தப்பு இல்லை. விளைவிக்காது சகசம். நான் ஈல்டு நல்லா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. என்ன இப்ப ஸ்பெஷலா இந்த ஸ்பெஷல் தனித்துவமான புளோகுரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப அவரை பயிரிட்டோ ஒரு கிரேப்ஸ் மற்ற கோவங்காய் அவரை பயிரிட்டு கடைசி ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு காய் பறிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓயிற தருவாயில இந்த புளோகுரோ வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கு. திரும்ப ரீஃப்ளவரிங், திரும்பவும் பூ வந்து ஒரு மகசூல் ஈல்டு வருது, மகசூல் கொடுக்குது. அதனால எங்களுக்கு நல்ல லாபமா இருக்குது அப்படின்னு ஜெயராஜ் சொல்றாங்க. புளோகுரோ பத்தி இவ்வளவு அருமையா தெளிவாகவும் ஜெயராஜ் கூறியதற்கு எங்களுடைய பாம்சன் கம்பெனி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார்.